ஒரு நாட்டில் ஒரு ராஜா வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு கொஞ்ச காலமாகவே நேரங்காலம் சரியில்லாமல் எல்லாம் தப்பாக நடந்துகிட்டு இருந்தது. அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்கலான்ட்டு இருந்தால் அவர் வேறு வெளிநாட்டுக்கு போயிட்டார். அதனால் கூப்பிடுங்க நம்ம அரண்மனை ஜோசியாரை அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனை ஜோசியார்னு வர்றபடி அவர்கிட்ட கேட்குற மன்னர், ஏப்பா இந்த மாதிரி எனக்கு வேறு எல்லாமே தப்பாக நடந்துட்டு இருக்குது, எனக்கு ஏதாச்சும் நேரங்காலம் சரியில்லையா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா அந்த ஜோசிகார்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ராஜாவுடைய கட்டங்களெல்லாம் பார்த்துட்டு, மன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தோஷம் ஒன்று இருக்குது, அந்த தோஷத்தோட இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, என்ன தோசை அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, இனிமேல் நீங்கள் உங்கள் கண்ணில் பறந்து பூரா பச்சையாகவே தெரியணும், உங்களுக்கு பச்சை தோசம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. அதுக்கு என்ன பண்ணலாங்காட்டி அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், நீங்கள் பார்க்குறது எல்லாமே பச்சையாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லிட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர்த்து கூப்பிட்டு பெரியவங்களன்னு கூப்பிட்டு, ஏப்பா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்காடி, மண்ணா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிம்மதியாக போய் தூங்குங்க, நாளைக்கு காலையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையில் வெடிஞ்சிருச்சு. ராஜா என்ன பண்ணுறாரு, முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா அவர் போத்திக்கிற பெட்ஷீட்டு பச்சை கலர் இருக்குது, அவர் படுத்துக்கிற கட்டல் பச்சை கலர் இருக்குது, ராணி பச்சை கலர் இருக்கிறாங்க, ராஜாவோட ரூம் முழுக்க பச்சை கலராக மாறிடுச்சு. இப்படி எல்லாத்தையும் பச்சை வனமாக வெகு வேகமாக போர்க்கால அடிப்படையில் பச்சை வனமாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்படி பச்சை வனமாக மாற்றக்கூடிய வேலை நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குது, வேகமாக நடக்குது. அதே நேரம் வெளியூர் போயிருந்த மந்திரி அப்போத்த நாட்டுக்குள்ளே வராரு. வந்ததையும் பார்த்தா அவருக்கு பச்சை கலர் பெயிண்ட்டு, யாரை பார்த்தாலும் பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. நாட்டை விட்டு வெளியில் போகிறோம் பரவாயில்ல, நாட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்களையும் பிடிச்சி பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, மக்களுக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்றாங்க. எல்லாமே பச்சை, ஒரே பச்சை மயம். இந்த மாதிரி அந்த மன்னர் அந்த மந்திரி வர்றப்போ அவருக்கு பச்சை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த சேவர்கள் போனங்காட்டி இருப்பா என்ன அப்படிங்காட்டி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. நேராக ஒரு ராஜா கிட்ட போகிறார். ராஜா வாங்க மந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்? ராஜா. சரி என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாத்துக்கும் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரின்னு சொல்லி போட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இவ்வளவு தானே, நான் ஒரு ஐடியா சொல்லலாமா அப்படிங்காடி, சொல்லுங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராஜா. அதுக்கு இல்லை, இப்போ எல்லாத்தையும் பச்சையை பிடிச்சி மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறது எல்லாமே பச்சையாக தானே தெரியும், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகுமில்ல அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்கிறார். அப்போ தான் ராஜா அடடா இந்த ஐடியா நமக்கு தோணாமல் போயிடுச்சு, சரி இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணிக்கன்னு சொல்லி போட்டு மன்னர் சொன்னாராம். இந்த கதை எதுக்காக சொல்கிறோம்னா, நம்மக்கிட்ட ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அடுத்தவங்க மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய மூடத்தனம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு உண்டான மாற்றங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும்.